லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் பல மறக்க முடியாத சம்பவங்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. எம்ஜிஆர் பாட்டை பாடிய சரிகமபாவின் வெற்றி நாயகன் திவினஸ். அவர் பாடியதை கேட்டதும் சரத்குமார் வெளிப்படையாக அவரை பாராட்டியிருந்தார். அந்த அளவுக்கு திவினஸுக்கு பல பாராட்டுக்கள் குவிந்த வண்ணமே இருந்தது. ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய பல வித்தியாசமான சுற்றுக்களை நடத்தி முடித்த சரிகமபா நிகழ்ச்சி பலரின் உள்ளங்களை கொள்ளை கொண்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியில் ஜோடி டான்ஸ் மற்றும் சரிகமபா நிகழ்ச்சி இணைந்து நடைபெற்றதால் பலரும் அதை வாரந்தோறும் ரசித்துக் கொண்டிருந்தார்கள். வித்தியாசமாக மகா சங்கமமும் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்த நடிகர் சரத்குமார் சரிகமபா போட்டியாளர்களில் திவினஸ் எம்ஜிஆரின் பாட்டை பாடி அசத்தி வருகிறார் என்று அவரை மனதார பாராட்டியிருந்தார். அவர் பாராட்டும் பொழுதே திவினஸின் திறமை அதில் வெளிப்படையாக பார்க்கப்பட்டிருந்தது. பல்வேற்கு மத்தியில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் திவினஸுக்கு வெற்றி வாய்ப்பை எவ்வாறு கொடுப்பார்கள் என்ற பல கேள்விகளை கேட்டிருந்தாலும் திவினஸை பாராட்டாதவர்கள் இல்லை என்றே கூற வேண்டும். திவினஸ் பாராட்டப்பட்டது மட்டுமல்லாது அவரின் டான்ஸ் திறமையும், ஜோடி டான்ஸில் அவர் ஆடிய அந்த ஆட்டமும், விஜய் பாடலுக்கு அவர் டான்ஸ் ஆடி மற்றவர்களை மெய்ச்சிலுக்க வைத்த புரோமோவும் வெளியாகி அவருக்கு ரசிகர்களுக்கு மத்தியில் வரவேற்பை அதிகரித்து கொண்டது. இன்னைத்திரை ரசிகர்கள் மத்தியில் சரிகமபா நிகழ்ச்சி மற்றும் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சி இரண்டுமே நல்ல செல்வாக்கை பெற்றிருந்தன. இந்த இரண்டு நிகழ்ச்சியும் பல ரசிகர்களின் கேள்விகளுக்கு பதிலாக அமைந்தது. ஒவ்வொருவரின் திறமையும் இதில் மீளாராயப்பட்டன. அந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சி பிரபல்யம் பெற்றிருந்தன. ஆகவே சரிகமபா நிகழ்ச்சியில் வெற்றி நாயகனாக தெரிவு செய்யப்பட்ட திவினஸ் மீது பலருக்கு பல கேள்விக்கணைகள் இருந்தாலும் உண்மையில் அவர் வெற்றிக்கு பொருத்தமானவர் என்பதை விசேட நடுவராக கலந்து கொண்டிருந்த சரத்குமார் அவர்கள் பவ்யமாக தெரிவித்திருந்தார்கள். ஆகவே வெற்றி பெற்றவர் எவராக இருந்தாலும் அவரை மதிக்க வேண்டும். அந்த நடுவர் குழாம் வழங்கிய வெற்றிக்கு மற்றவர்களும் ஆதரவை வழங்க வேண்டும் என்று லைவ் தமிழ் செய்திகள் அவர்களை கேட்டுக்கொள்கின்றன. தொடர்ந்தும் லைவ் தமிழ் செய்திகளில் திவினஸ் தொடர்பாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டே இருந்தது. திவினஸ் வெற்றி பெறுவார் என்பதில் எங்களுடைய இயக்குநர்களுக்கு சந்தேகம் இருக்கவில்லை. முதல்நிலை வெற்றியாளராக திவினஸ் தெரிவு செய்யப்பட்டமைக்காக லைவ் தமிழ் செய்திகள் அவருக்கு தொடர்ந்தும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன.